ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா அயன்மேனை நடித்த ராபர்ட் டோனி ஜேஆரோட டியூ டேட் அப்படின்ற படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனுக்கு 2 நாள் குழந்தை பிறக்க போகுது. அதனால அவன் அவசரமாக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிளம்பி போயின்னு இருக்கிறான். கேப்லேருந்து இறங்கலான்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறான். அப்புறம் இன்னொரு கார் வந்து இந்த கேபோட கதவை உடச்சிடுது. இந்த கேப் டிரைவர் வந்து அந்த காரோட ஓனர் கிட்ட போய் சண்டை போடுறான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவனோட லக்கேஜ் எடுத்துன்னு அவன் பாட்டுன்னு ஏர்போர்ட்டுக்கு போகிறான். அப்போ அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறான். இவன் தான் செகண்ட் ஹீரோ. இவன் பேர் ஈத்தன் வந்து ஹீரோ கிட்ட போய் சாரி, என் ஃப்ரெண்டு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு கார் ஓட்டுவான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தெரியாமல் தட்டி விட்டு அவனோட பேக்கை மட்டும் எடுத்துன்னு போகிறான். ஹீரோ கேட்குறான், தள்ளி விட்டியே, பேக் எடுத்து தர மாட்டியா? அதுக்கு அவன் சொல்கிறான், சாரி, நான் மற்றவங்க பேக்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போகிறான். ஹீரோ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறான். அப்போ லக்கேஜ் செக் பண்ணுற இடத்துல வந்து இவன் வச்சிருந்த லக்கேஜில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தன் கொண்டு வந்த பேக் தான் அது. அந்த தள்ளி விட்டதில் பேக் மாறி இருக்கும். ஹீரோ இதெல்லாம் எந்த இல்லை, பேக் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இவனுக்கு பின்னாடி சீட்டில் தான் ஈத்தன் வந்து உட்காடுறான். ஈத்தன் ஹீரோ கிட்ட கன்னு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து டெரரிஸ்ட்னு நினச்சி ஒரு ரப்பர் புல்லட்டால இவனை சுடுறாங்க. அதனால ஹீரோ மயங்கிடுறான். ஹீரோ கண்மொழிச்சு பார்த்தா ஒரு ரூமில் உக்கான்னு இருக்கிறான். அங்கே ஒரு செக்யூரிட்டி சொல்கிறாங்க, சாரி, உங்களை தப்பாக புரிஞ்சிட்டோம், உங்களோட லக்கேஜ்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட பர்ஸ் அந்த ஃப்ளைட்லேயே இருக்குது. ஹீரோ கார் வழியாகவே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்ட் எடுக்கிற இடத்துல போய் கேட்குறான். ஆனால் அவனால அங்கே கார் எடுக்க முடியல. அந்த இடத்துல ஈத்தன் வரான். வந்து, வாங்க பிரதர், நம்ம ஒன்றா போகலாம், நானும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஃபர்ஸ்ட் அதுக்கு இவன் வந்து வேணாம், நான் வரல, அவங்க கூடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவன் கூடயே போகிறான். ஈத்தனும் ஹீரோவும் ஒன்றா காரில் போகிறாங்க. அப்போது போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரை நிறுத்துறாங்க. அங்கே சாப்பிட்னு இருக்கும்போது ஈத்தன் அவனை பற்றி சொல்கிறான். அவன் வந்து ஆக்டர் ஆகணும், அதனால தான் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவரோட அஸ்தியை நான் வந்து அங்கே கரைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஈத்தன் ஒரு வீட்டாண்ட போய் காரை நிறுத்துறான். ஹீரோ இங்கே ஏன் நிறுத்துற அப்படின்னு கேட்குறான். ஆரம் செய்யுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஈத்தன் உள்ளே போயிட்டு வந்துட்டான். ஹீரோ என்ன பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஈத்தன் இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் போயிட்டாவது. ஹீரோ ஈத்தன் கிட்ட காரை நிறுத்து, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஈத்தன் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கேட்குறான், காலைல அவ்வளோ காசு வச்சிருந்தியே, எங்கே போச்சு அப்படின்னு கேட்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அங்கே போய் நான் ட்ரக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ டென்ஷன் ஆகி கத்துறான். ஹீரோ கிட்டேயும் பர்ஸ் இருக்காது. அதனால் அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒருத்தனோட அக்கௌண்ட் சொல்கிறேன், அவனுக்கு காசு அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அவங்களோட ஒய்ஃபை அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நெட் சென்டருக்கு போய் அங்கே போய் காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்களால காசு எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தா ஈத்தனோட அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை. அதனால அங்கே ஈத்தனை ஹீரோ கத்தின்னு இருக்கிறான். அப்பா அங்கே இருக்கிறவர், இங்கெல்லாம் சண்டை போடாதீங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ அவனையும் பிடிச்சி கத்துறான். அவர் வெளில வந்து யாரை பார்த்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. பார்த்தா அவர் ஒரு ஹேண்டிகேப்ட். அதனால ஹீரோ சாரி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்காம அவர் ஹீரோவை பிடிச்சி அடித்தா ஹீரோட மூக்கை உடச்சிடுறாரு. அப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. 2 பேரும் அப்படியே நைட்டு ஃபுல்லாக கார்லேயே படுத்துக்கிறாங்க. காலையில் அது ஈத்தன் பாத்ரூம் போகிறான்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவனோட தொல்லை தாங்காமல் அந்த காரை எடுத்துன்னு ஓடி வந்துடுறான். ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அஸ்தியை பார்க்குறான். அப்புறம் இவனுக்கு இவன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதனால் இவன் திரும்ப அவன் இருக்கிற இடத்துக்கே போகிறான். அங்கே போயிட்டு நான் இது பர்கர் வாங்க தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஈத்தனும் ஓகே பிரதர், தேங்க்யூ, எனக்கும் பசிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட திரும்ப காரில் ஏறி உட்காந்துக்கிறான். காரை ஈத்தன் தான் ஓட்டின்னு போயின்னுக்கிறான். அப்போ ஒரு இடத்துல வந்து அவனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூங்கிடுறான். அதனால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கே கட் பண்ணால் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வராங்க. ஹீரோ கையில் கட்டு போட்டிருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வரான். அப்போ ஹீரோ வந்து ஈத்தனை ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு, இனிமேல் என் கூட வராத, என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அவன் கூட போயிடுவேன், நீ எப்படியா கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு காரில் ஏறுவான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, நீ ஏன் அவனை அப்படி அசிங்கமாக திட்டிட்டு வர, அவனுக்கு இப்போ குழந்தை பிறகுற வர டைமு, நீ இப்போ நல்லது தான் பண்ணணும், இந்த மாதிரி கெட்டது எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். ஹீரோ வந்து ஈத்தனை காரில் ஏறி உக்காரு, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஈத்தனை காரில் ஏற்றிக்கிறான். 3 பேரும் ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோ கேட்குறான், என்ன காஃபி ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன் ஃப்ரெண்டு தான் ஒரு டின்னில் எடுத்துன்னு வந்தானே, அந்த காஃபி பவுட்ரு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா ஈத்தனோட அப்பா அஸ்தியை வந்து அவன் அந்த டின்னில் தான் வச்சுருந்துருப்பான். அதை அவங்க காஃபியாக போட்டு குடிக்கிறாங்க. ஈத்தன் ஃபீல் பண்ணிருக்கிறான். அப்போ ஹீரோ சமாதானப்படுத்தி அவனை கூட்டின்னு போகிறான். 2 பேரும் திரும்ப காரில் போகிறாங்க, அவனோட ஃப்ரெண்டு காரில். நைட் ஆகுது. ஹீரோ வந்து ஈத்தனை கார் ஓட்டுறான். அப்போ ஈத்தன் என்ன பண்ணுறான்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான். ஹீரோ அது கண்டுக்காமல் தூங்கின்னு இருக்கிறான். அந்த போதையில் ஈத்தன் போகக்கூடாத நாட்டுக்கு தப்பான வழியில் போகிறான். அவன் ஒரு டோல்கேட்டில் நிற்கிறாங்க. ஈத்தன் வந்து சைலண்டாக கார் விட்டு இறங்கி ஓடிக்கிறான். ஹீரோவை மட்டும் அவங்க போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஹீரோவை போலீஸ் ஹேண்ட்கப் போட்டு ஒரு வேனில் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. வேனுக்கு வெளில அந்த 2 போலீஸும் உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஈத்தன் வர அந்த 2 போலீஸ்க்கும் தெரியாமல் அந்த வேனை சைலண்டாக ஓட்டின்னு போயிடுறான். அதை பார்த்து அந்த 2 போலீஸ் நிறைய போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அதனால அங்கே ஒரு பெரிய கார் சேசிங் நடக்குது. அந்த சேசிங்கில் ஹீரோ கண்டெய்னரில் லாக் பண்ணனால அந்த கண்டெய்னர்லேயே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து ஈத்தன் ஓட்டின்னு
போன கார் அந்த கண்டெய்னர் மட்டும் கேன்லண்டு விழுது. அதனால ஈத்தன் வண்டியை நிறுத்திட்டு ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் கண்டெய்னரோட கதவை திறந்து பார்க்குறான். ஹீரோக்கு ஒன்றும் ஆகல. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கார்லயே கிளம்பி போறாங்க. கார்ல போகும்போது ஹீரோ ஈத்தனை திட்டுவான்னு பார்த்தா அவன் திட்டல, சந்தோஷமா பேசுறான். என்னன்னா அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹீரோவை காப்பாத்தினால ஜாலியா சிரிச்சு பேசுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கார் ஹீரோ ஓட்டுறான். ஹீரோ ஓட்டின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நிறுத்துறான். ஈத்தன் கேட்கறான், எதுக்கு இங்க நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோ, நீ வெளில பாரு அப்படின்னு சொல்றான். என்னன்னா ஹீரோ கிட்ட ஈத்தன் வந்து எங்க அப்பாவோட அஸ்தி இங்க தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லுவான். அந்த இடத்துக்கு தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஹீரோ ஈத்தன் கிட்ட போய் உங்க அப்பாவோட அஸ்தியை கரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த டின்னை கொடுத்து அனுப்புறான். ஈத்தனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அஸ்தியை கரைக்கிறான். ஈத்தன் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் பிரதர், நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஈத்தன், உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்லணும். நீங்க இது பண்ணனால நான் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சொல்லலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு நான் அந்த சர்ப்ரைஸை இப்பவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பர்ஸ் எடுத்து காட்டுறான். ஹீரோ செம்ம காண்றான் வரான். ஏன்னா இந்த பர்சன் தான் அவன் அப்பவே ஒரு கார் எடுத்துன்னு தனியா போயிருந்திருப்பான். அதனால ஹீரோ ஈத்தனை பிடிச்சி அடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகுறாங்க. 2 பேரும் திரும்ப கார்ல போயினே இருக்கிறாங்க. அப்போ ஈத்தன் அங்க இருக்கிற டிராயர் ஓபன் பண்ணி ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். ஏன்னா அது போலீஸ்கார் தானே. துப்பாக்கி எடுத்து, என்ன பிரதர் இது இங்க என்னமோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ட்ரிகர் அழுத்துறான். அந்த புல்லட் வந்து ஹீரோட காலில் போய் ஷூட் ஆகுது. ஹீரோ வழியில பயங்கரமா கத்துறான். ஈத்தன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். அங்க இருக்கிற ரத்தத்தை பார்த்து அவன் காலிலேயே வாந்தி எடுக்கிறான். ஈத்தன், வாங்க பிரதர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஆனா ஹீரோ, நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்துட்டோம், அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு தானே நம்ம போறோம், அதனால ஸ்ட்ரைட்டா அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அவனை கிட்ட ஓட்ட வருவான். வெளியே 2 பேரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. ஹீரோ அறக்க பறக்க ஹாஸ்பிட்டல்ல போய் அவன் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போறான். ஒய்ஃபை பார்த்துட்டான். ஆனா அவன் காலில் ரொம்ப ரத்தம் போனனால அவனுக்கு மயக்கம் வந்து அங்கேயே மயங்கி விழுறான். ஹீரோ கண் முழிச்சோடனே ஈத்தன் ஹீரோவை அவன் குழந்தைய பார்க்கறதுக்காக கூட்டின்னு போய் காட்டுறான். அப்புறம் ஈத்தன், சரி பிரதர் நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ வந்து ஆல் தி பெஸ்ட், நீ பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஈத்தன் ஃபீல் பண்ணி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறான். அப்படியே அங்க கட் பண்ணா 6 மாசம் கழிச்சுன்னு சொல்லி ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அவன் ஒய்ஃபும் ஒரு டிவி ஷோ பார்த்துன்னு இருக்கிறாங்க. அந்த டிவி ஷோல ஈத்தன் தான் நடிச்சிருக்கிறான். அப்போ ஈத்தன் ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கு என்னோட ஷோ அப்படின்னு கேட்டான். இதுக்கு ஹீரோ, சூப்பரா நடிச்சுக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்றான். அதோட இந்த கதையும் முடிக்கிறாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன கதை போடலாம்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.